இணைக்கம் தந்த பரிசளிப்பு. பிருந்தாவன பூக்கள் எல்லாம் செவிகளாக, வைகரை மேகங்கள் மௌனமாக, காலப்புயலின் காவியமாய் ஓர் கம்பீர குரல், யுகங்களின் நெற்றியில் அச்சடிக்கப்பட்ட ஓர் பெயர். வைரத்துக்கும் முத்துக்கும் மட்டுமல்ல, பொன்மணிக்கும் இவர் முகவரியானவர். புயல்களோடு போரிட்டு நரம்பு வயல்களில் நடவு நட்டு நிழலுக்கும் விலங்கிடத் துடிக்கும் உயிர்ப்புள்ள கவிதை நயம் ஓர் அழகான அதிசயம். 80 மில்லியன் தமிழர்களின் இதய தாளத்தில் மட்டுமல்ல, காற்றிலும் இவர் கவிதை வரியின் கால் தடங்கள் காணலாம். கூரிய நோக்கு, நேரிய சிந்தனை, இருத்தல் பற்றிய பிரக்ஞை, அழகியல் ஊறிய யதார்த்த மொழி இவரின் படைப்புலக பலங்கள். இவர் கவியாக்க சக்தியின் அடையாள குறியீடு, வார்த்தை விதைகளின் மகசூல் நிலம். இந்தியாவின் மிகச்சிறந்த 50 இளைஞர்களில் ஒருவர். பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனிக்கூட்டம் மட்டுமல்ல, இதோ நம் முன்னே ஓர் அதிசயம். பத்மஸ்ரீ, கவி சாம்ராட், காப்பிய கவிஞர், கவி பேரரசு, போற்றுதலுக்குரிய திரு வைரமுத்து ஐயா அவர்களின் உலக அமைதிக்கு வேதாத்திரியம் என்ற சிறப்புரை. இந்த இனிய விழாவின் தலைவர், அறிவு திருக்கோயிலின் தலைவர், அருட்செல்வர் பத்மபூஷன் டாக்டர் நா. மகாலிங்கம் அவர்களே, அறிவு திருக்கோயிலின் நிர்வாக அரங்காவலர், பெருமைக்குரிய பெருங்கல்வியாளர், அன்பு சகோதரர் டாக்டர் எஸ்.வி. பாலசுப்ரமணியம் அவர்களே, அஞ்சல் துறை தலைவர் எம்.எஸ். ராமானுஜன் அவர்களே, அறிவு கோயிலின் நிர்வாக அரங்காவலர் அன்பு சகோதரர் எஸ்.கே.எம். மயிலானந்தன் அவர்களே, இணை நிர்வாக அரங்காவலர் சின்னசாமி அவர்களே, என்னை இந்த விழாவுக்கு ஆற்றுப்படுத்தி அழைத்து வந்து இத்தனை பெரிய அறிவு திருக்கூட்டத்தை எனக்கு அறிமுகம் செய்து வைத்திருக்கும் என்னரும் நண்பர் ராம்ராஜ் காட்டன் நாகராஜன் அவர்களே, வெற்றி தமிழர் பேரவையின் பொதுச் செயலாளர், என்னரும் சகோதரர், கவிஞர், மரபின் மைந்தன் முத்தையா அவர்களே, இங்கே இறைவணக்கம் இசைத்த பெருமாட்டி மனோரமா சின்னசாமி அவர்களே, அறிவு திருக்கோயிலின் அன்பர்களே, பெரியோர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவினர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பல கூட்டங்களில் பேசுகிறோம். சில கூட்டங்களில் வார்த்தைக்கும் சபைக்கும் 10 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும். ஒரு பேச்சாளருக்கும் ரசிகனுக்கும் இடையே பெரிய பள்ளம் இருக்கும். எனக்கு தெரிந்து வார்த்தைக்கும் செவிகளுக்கும் இடைவெளி இல்லாத ஒரு திருச்சபை இந்த அறிவு கோயில் திருச்சபையாகத்தான் இருக்க முடியும் என்று கருதுகிறேன். இது உதட்டு வார்த்தை அல்ல. வந்த நிமிடத்திலிருந்து நான் உங்களையே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். இங்கிருக்கும் இந்த 1000 தலைகள், 1000 கண்கள், இந்த 1000 இருதயங்களின் துடிப்பு, உங்கள் கண்களில் தேக்கியிருக்கிற ஞான பிரகாசம், இந்த விழாவின் மீது நீங்கள் வைத்திருக்கிற ஈடுபாடு, இந்த விழாவில் உங்களுக்குள்ள ஈர்ப்பு, இவைகளை பார்த்து நீங்கள் எவ்வளவு இந்த திருக்கோயிலில் கரைந்திருக்கிறீர்கள், பெரியவர் வேதாத்திரி மகரிஷியின் தத்துவங்களோடு எப்படி உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இதையெல்லாம் பார்க்கிற போது எனக்கு ஒரு நம்பிக்கை பெறுகிறது. நாளை ஞான குடிமக்கள் உருவாகிற திரு இடம் அறிவு கோயிலிடமாக இருக்கும் என்று நிச்சயமாக நான் நம்புகிறேன். என்னுடைய தம்பி மரபின் மைந்தன் முத்தையா இங்கே விதந்து சொல்லிய போது நான் கொஞ்சம் ஆச்சரியமாக அவரையே பார்த்துக் கொண்டிருந்தேன். என் கவிதைகளையும் பெரியவருடைய கவிதைகளையும் சித்தாந்தங்களையும் ஒப்பிட்டு சொல்லி ஏறத்தாழ வைரமுத்து வேதாத்திரி ஐயா அவர்களின் தடத்துக்கு பக்கத்தில் இருக்கிறார் என்பதாக அவர் நிறுவிவிட்டு போயிருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம். நான் இதுவரையில் வேறொரு தாடிக்காரருக்கு வேண்டியவர் என்றுதானே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்?
ஆனால் இந்த வெள்ளைத்தாடிக்காரருக்கு பக்கத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீர்களே என்று நினைத்து பார்த்தேன். ஆனால் ஒன்று, இந்த சமுதாயம் மேம்பட வேண்டும் என்பதில், தமிழர்கள் உலகம் மேம்பட வேண்டும் என்பதில், இந்த சமுதாயத்தின் ஒவ்வொரு அசைவும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதில் அந்த இரண்டு தாடிக்காரர்களுக்கும் பெரிய வேறுபாடு இல்லை என்றே நான் நிச்சயமாக கருதுகிறேன். அவர் தடம் வேறு, இவர் தடம் வேறு என்ற போதிலும் கூட நோக்கங்கள் ஒன்றாகவே இருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். என் அருமை நண்பர் நாகராஜன் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இங்கே வர வேண்டும், இந்த இடத்தை நீங்கள் தூய்க்க வேண்டும், இந்த புல்வெளிகளில் நடக்க வேண்டும், இங்கிருக்கும் அமைதியின் ஆட்சியை நீங்கள் ரசிக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக வேண்டிக் கொண்டே இருந்தார். இன்று அவரோடு இந்த திருக்கோயிலில் ஓரளவுக்கு பயணம் செய்தேன். பயணம் செய்த போதெல்லாம் என் நெஞ்சை பறிகொடுத்தேன். மனிதர்களால் மாசுபடுத்தப்படாத காற்று, திறந்திருக்கும் ஆகாயம், கால்களுக்கு கீழே பச்சை பட்டு விரித்திருக்கிற புல்வெளிகள், பறவைகளின் ரீங்காரம், அமைதி அமைதி. இங்கே 3000 பேர் இருக்கிறார்கள் என்பதனுடைய சுவடே இல்லாத இந்த அமைதி, இந்த அமைதி என்பது வெறும் அறிவினால் வந்ததல்ல, பண்பாட்டினால் வந்த அமைதி என்று நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். இந்த அமைதி வாழ்க. மனிதன் தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் இதுதான். இந்த சந்தை வாழ்க்கையில், இந்த நுகர்வு கலாச்சாரத்தில், இந்த ஓசைகளுக்கு மத்தியில் அவன் தொலைத்துவிட்ட அமைதியை எங்கே தேடுவது? அவன் விண்ணுக்கும் செல்ல முடியாது, மண்ணிலும் இந்த அமைதி இல்லை. இந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் அமைதி ஊற்றி வைத்த கோலு மண்டபமாக இந்த அறிவு திருக்கோயில் திகழ்கிறது. இது தொடர்ந்து வளர வேண்டும் என்று நான் பெரிதும் வாழ்த்தி உங்களை வணங்குகிறேன். உங்களை வணங்குவதற்குத்தான் அங்கே வந்திருக்கிறேன். ஒரு முனிவரிடம் சென்று ஒரு அரசன் ஒரு வரம் கேட்டான். என் வாழ்க்கை வெறுத்து விட்டது முனிவர் அவர்களே, ஆண்டு அலுத்து விட்டது. மனிதர்கள், அவசரங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போலிகள், உறவுகளினுடைய பிம்பங்கள், இவைகளை விட்டு வெளியே வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்னை உங்களுக்கு பக்கத்தில் அமர்த்திக் கொள்வீர்களா என்று கேட்டான். உடனே அந்த முனிவர் கேட்டார், எங்கிருந்து வருகிறாய்? அரண்மனையிலிருந்து. எங்கு வந்திருக்கிறாய்? அடவிக்கு, காட்டுக்கு. அரண்மனையிலிருந்து அடவிக்கு எப்படி வந்தாய்? நடந்தே வந்தேன். வருகிற போது என்னென்ன சப்தங்கள் கேட்டாய் என்று கேட்டான். அவன் சொன்னான், பறவைகளின் பாடல் கேட்டேன், சிங்கத்தின் கர்ஜனை கேட்டேன், யானையின் பிளிரல் கேட்டேன், குயிலின் நல்லிசை கேட்டேன், நதி கூழாங்கற்களுக்கு மத்தியில் பாடிச் செல்கிறதே அந்த பாடல் கேட்டேன், காட்டு விலங்குகள் நடந்து செல்லும் சப்தங்கள் கேட்டேன் என்று சொன்னான். உடனே முனிவர் சொன்னார், தயவு செய்து அரண்மனைக்கே திரும்பி போய்விடு. என்னோடு இருக்கக்கூடிய பக்குவம் உனக்கு இல்லை, போய்விட்டு வா. எப்போது வரட்டும் என்று கேட்டார். சில மாதங்கள் கழித்து வா. சில மாதங்கள் கழிந்தன. ஒரு 300 கோடைகளும் 300 வசந்தங்களும் கடந்த பிறகு அதே அரசன் முனிவனை தேடி வந்தார். இப்போது முனிவன் கேட்டான், வரும் வழியில் என்னென்ன ஓசைகள் கேட்டாய்? அரசன் சொன்னான், மொட்டு மலரும் சத்தம் கேட்டேன், புல் வளரும் ஓசை கேட்டேன், பிறை நகரும் சப்தம் கேட்டேன். சபாஷ், என் புலித்தோலுக்கு பக்கத்தில் உட்கார், இப்போதுதான் நீ பக்குவம் பெற்றிருக்கிறாய் என்று கேட்டான். இந்த சராசரி ஓசைகளை விட்டு மனசு நுட்பமாகி, புலன்கள் நுட்பமாகி, இந்த பிரபஞ்சத்தின் ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கைக்கு தள்ளப்படுகிற போதுதான் தவத்திற்கே ஒரு மனிதன் பக்குவமாகிறான். அப்படி தவத்திற்கு பக்குவப்பட்ட இடமாக இந்த அறிவு திருக்கோயிலை நான் உணர்கிறேன், என் உடம்பு உணர்கிறது. நண்பர்களே, நான் கடவுள் நம்பிக்கை அற்றவன் தான், ஆனால் மனித நம்பிக்கை உள்ளவன், மனிதர்களை நேசிக்கிறவன். இந்த மண்ணில் ஒவ்வொரு துணுக்கும் எல்லா மனிதனுக்குமானது என்று நம்புகிறவன். சூரியனைப் போல, நிலாவைப் போல, காற்றைப் போல, மழையைப் போல இந்த மண்ணில் எல்லாருக்கும் எல்லோரும் கிடைக்க வேண்டும் என்ற வேட்கையோடு கவிதை எழுதி கொண்டிருக்கிறவன் நான். இந்த ஆனந்தத்தின், இந்த தத்துவத்தின் விஸ்வரூபமாக வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய உட்குரலை நான் கேட்கிறேன். அதனால் அவருடைய கருத்துக்கள் பலவற்றோடு எனக்கு நெருக்கம் இருப்பதாக நான் நிச்சயமாக நம்புகிறேன். இந்த கூட்டம் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. ஏனென்றால் நீங்கள் எல்லாம் வாழ்க்கையில் எதையோ தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்.
அந்த தேடல் இங்கே கிடைப்பதாக நீங்கள் நிச்சயமாக நம்புகிறீர்கள். அந்த நம்பிக்கை தான் உங்களை வாழ வைக்கிறது. அவர் சொன்னார், அவருடைய தத்துவங்களை எல்லாம் யோசித்து யோசித்து பார்த்தேன். அவர் சொன்னார், போரற்ற ஓர் உலகம் கிடைக்காதா என்று ஏங்குகிற அந்த ஏக்கம் இருக்கிறதே, மனித குலம் தோன்றிய நாளிலிருந்து கனவு கண்டது. இந்த பூமி ஒரு கனவு கண்டு கொண்டே சுற்றிக் கொண்டிருக்கிறது தோழர்களே. 4 பேர் இல்லாத ஒரு உலகத்தை தான் இந்த பூமி கனவு கொண்டு கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் அந்த கனவு நனவாகவில்லை. பூமி தலை சுற்றிக் கொண்டே இருக்கிறது. பூமி ஏன் சுற்றிக் கொண்டு தெரியுமா? தன் கனவு இன்னும் நனவாகவில்லை என்றுதான் பூமி தலை சுற்றி கிடக்கிறது என்று நினைக்கிறேன். ஒரு பிச்சைக்காரன், ஒரு கொலைகாரன், ஒரு திருடன், ஒரு விலைமகள், இந்த 4 பேரும் அற்ற ஒரு உலகத்தை தான் இந்த பூமி கனவு கண்டு கொண்டே இருக்கிறது. இந்த 4 பேரும் இல்லாத ஒரு சமுதாயம் மனிதன் தோன்றியதிலிருந்து இன்று வரைக்கும் இல்லை என்பதுதான் பூமிக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய துயரம் என்பதாக நினைக்கிறேன். ஐயா சொன்னார், இதற்காக என்னென்ன வழிமுறைகளை கையாண்டார்கள் தெரியுமா? கடவுள் என்ற கருத்தாக்கத்தை உண்டாக்கி, கடவுள் என்பதை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நான் கொஞ்சம் யோசிக்கிறேன், படிக்கிறேன். நான் படிப்பதில் இருக்கக்கூடிய பிழைகளை யோசிப்பதன் மூலமாக களையலாமா என்று யோசிக்கிறேன். எல்லா படிப்பும் உன்னதமானதல்ல. இந்த காற்றில் உங்களுக்கு தேவையானது ஆக்சிஜன் மட்டும்தான். ஆனால் ஆக்சிஜனை மட்டும் நீங்கள் உள்ளிழுக்கவில்லை. இந்த காற்றில் கலந்திருக்கிற கார்பன் டை ஆக்சைடு, இந்த காற்றில் கலந்திருக்கிற துகள்கள், இந்த காற்றின் புகைகள், புழுதிகள், கிருமிகள் எல்லாவற்றையும் உங்கள் மூச்சுக்குழல் உள்ளிழுத்து நுரையீரலுக்கு கொண்டு போகிறது. அந்த நுரையீரல் பிரிக்கிறது. அந்த நுரையீரல் ஆக்சிஜனை மட்டும் எடுத்து ரத்தத்துக்கு கொடுத்துவிட்டு கார்பன் டை ஆக்சைடை, கிருமிகளை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறது. படிப்பு என்பது காற்று, காற்றில் கலந்திருக்கும் துகள்கள், புகை, காற்றில் கலந்திருக்கும் உயிருக்கு விரோதமான சக்திகள், இவைகளை இருதயத்தில் நீங்கள் ஒரு நுரையீரல் வைத்திருக்க வேண்டும். அந்த இருதய நுரையீரல் பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். கடவுளை எப்படி புரிந்து கொண்டேன் தெரியுமா? எவ்வப்போது மனிதன் கேட்கிற கேள்விகளுக்கு விடை தெரியவில்லையோ அந்த இடத்தில் கடவுள் என்ற கருத்தாக்கத்தை ரொம்ப மகிழ்ச்சியாக மனிதன் வைத்துக் கொண்டான். விடை தெரியாத கேள்விகள். பயணம் போகிறார்கள், திருமணத்திற்கு பத்திரிகை கொடுத்து விட்டு வருகிறார்கள். குலதெய்வம் சாமிக்கு படைக்கிறார்கள் பத்திரிகையை, முதல் பத்திரிகையை படைத்து விட்டு தன் மகளுக்கு திருமணம், மகனுக்கு திருமணம் படைத்து விட்டு வருகிறார்கள். முதல் பத்திரிகை யாருக்கு கொடுப்பது? ஒரு சமூக தலைவரிடம் ஒப்படைக்கலாம் என்று போகிறார்கள். இதுவரைக்கும் அவர்கள் திட்டம். இதற்கு பிறகு ரயிலில் அடிபட்டு டிரைவர் உட்பட அந்த 2 பேரும் ஒரு 5 கிலோமீட்டர் இழுத்துச் சென்று உடல் சிதறி, முகம் சிதறி, இருதயம் சிதறி, கபாலம் சிதறி செத்து போகிறார்களே. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் இல்லை. அவர்கள் செய்த தவறு என்று சொல்லலாம். அதே இடத்தில் தவறுகளை செய்யாதவர்கள் இருந்திருக்கிறார்களே. இது மனித தவறா, இயற்கையின் தவறா? சில கேள்விகளுக்கு பதில் இல்லை. நோயுற்று மரணமடைவதற்கு எனக்கு காரணம் தெரிகிறது, தற்கொலைக்கு காரணம் தெரிகிறது, இயற்கை மரணத்துக்கு காரணம் தெரிகிறது. சில செயற்கை மரணங்களுக்கு காரணமே இல்லை. காரணம் தெரியாத இடங்களிலெல்லாம் மனிதன் கடவுள் என்ற கருத்தாக்கத்தை சௌரியத்துக்காக வைத்துக் கொண்டான். அந்த சௌகரியமே நமக்கு நிரந்தரம் அல்ல. காரணத்தை கண்டுபிடிக்கிற போது கடவுள் நகர்ந்து கொள்கிறார். நகர்ந்து கொள்ள ஐயா சொன்னார் இல்லையா? ஐயா மகாலிங்க அவர்களுக்கு ஐயா உங்களுக்கு தனிப்பட்டவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா இத்தனை பெரிய ஒரு திருவிடத்தை தொடங்கி வைத்த பெருமை ஐயா அருட்செல்வர் மகாலிங்கம் அவர்களுக்கு உண்டு என்கிற போது இந்த மாமனிதன் 100 ஆண்டு வாழ்க என்று வாழ்த்தி வணங்க தோன்றுகிறது. நான் வேடிக்கையாக சொன்னேன், நாச்சிமுத்து கவுண்டர் ஐயா அவர்கள் எவ்வளவு தீர்க்கதரிசி என்று யோசித்து பார்த்தேன். பல பேர் அசோகன் என்று ஒரு மன்னன், அக்பர் என்று ஒரு மன்னன், இவர்களெல்லாம் வீரச் செயல் செய்த பிறகுதான் மகா என்ற பட்டத்தை பெற்றார்கள். செய்து முடித்த பிறகுதான் மகா அக்பர், செய்து முடித்த பிறகுதான் மகா அசோகர், செய்து முடித்த பிறகுதான் மகா அலெக்சாண்டர். என் மகன் மகத்தான காரியங்களை செய்து புகழ் பெறுவார் என்று பிறந்த போதே மகாலிங்கம் என்றவருக்கு பெயர் வைத்தாரே நாச்சிமுத்தையா அவர்கள். அது எவ்வளவு பெரிய பெருமைக்குரிய விஷயம். அவர் பல பேர் செயல்களால் பெயர் பெறுகிறார்கள். இவர் பெயருக்கு ஏற்ப செயல் செய்து பெருமை பெற்றார்.
அந்த ஆற்றல் அந்த பெருமகனுக்கு உண்டு. அவர் சொன்னார், கட்டணங்கள் வாங்கி கொண்டல்லவா எல்லோரும் கடவுளை காட்டுகிறார்கள் என்று சொன்னார். இது இந்து சமயத்தில் மாத்திரமல்ல, எல்லா சமயத்திலும் இருக்கிறது என்று சொன்னார். எப்போது கட்டணம் வந்து விடுகிறதோ அங்கேயே கள்ள மார்க்கெட் வந்துவிடும். கட்டணம் தான் கள்ள மார்க்கெட்டுக்கு முதலில் மூலம் என்பதற்காக சொல்லுகிறேன். அந்த கட்டணத்தை தாண்டி சொன்னார், ஓஷோ சொன்ன வெளியே இல்லை கடவுள், உங்களுக்குள் இருக்கிறார். உங்களுக்குள் இருப்பது எது? மனிதர்களில் நல்ல எண்ணம் கடவுள், மனிதர்களில் தீய எண்ணம் பேய். இவ்வளவுதான் என் கருத்து. நல்ல எண்ணங்களால் கடவுள், தீய எண்ணங்களால் பேய் வருகிறது. நீங்கள் பேயா கடவுளா என்று தீர்மானித்துக் கொள்ளுங்கள். மனிதனுக்குள் இருந்துதான் இந்த ரெண்டு சக்திகளும் உருவாவதற்கு வாய்ப்பு இருப்பதாக நிச்சயமாக நினைக்கிறேன். இந்த போரற்ற உலகத்தை கனவு கண்டாரே வேதாத்ரி ஐயா அவர்கள், அந்த மகரிஷியின் கனவு நனவானால்தான் இந்த பூமி உருண்டையை காப்பாற்ற முடியும். மகனுக்கு மக்களுக்கு நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கிறீர்கள். 2 கார் ஆளுக்கு 1, 1,55,00,000 ரூபாய் பேங்க்ல பேலன்ஸ் இருக்கு. எடுத்துக்க. சேத்து மடையில ஒரு 4 ஏக்கர் இருக்கு. கோயம்புத்தூர்ல 2 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்கான். பிரிச்சுக்குங்க, ஆளை விடு. இது சேர்த்து வைக்கிற நீங்க சொத்து. ஆனா இந்த சொத்தை சேர்த்து வைக்கிறீர்களே, அவர்கள் இதையெல்லாம் அனுபவிப்பதற்கு பூமியை சேர்த்து வைத்தீர்களா? இந்த பூமி பூமியாக இருந்தால் அல்லவா அவர்கள் வாழ முடியும். சூரியனை மறைக்காத புகை, காற்றை கெடுக்காத நல்ல செயல்கள், இந்த தண்ணீரை மாசுபடுத்தாத உயர்ந்த செயல்கள், இவைகள் இல்லை என்றால் கார் இருந்து புண்ணியம் இல்லை, பணம் இருந்து புண்ணியம் இல்லை, வீடு இருந்து புண்ணியம் இல்லை. சுவாசிக்க காற்று இல்லாத உலகத்தில் சொத்து என்ன சொத்து? சொத்து சுகம் என்று ஒருவர் இங்கே சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? சொத்து வேற, சுகம் வேற. சொத்து வைத்திருப்பவர்களால் சுகப்படுவதில்லை, சுகம் வைத்திருப்பவர்கள் சொத்து வைத்திருக்கவில்லை. ஒரு ராஜா வந்து எனக்கு தூக்கம் வரவில்லை தூக்கம் வரவில்லை என்று சொன்னாரா? ஒரு ராஜா ஏன் தூக்கம் வரவில்லை? எனக்கு தூக்கம் வரவில்லை. ஒரு முனிவர் வந்தார், தூக்கம் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த பூமியில் மகிழ்ச்சியான மனிதன் யாரோ அவன் ஆடையை ஒரு நாள் வாங்கி போட்டுக்கொண்டு படுத்து விடு, அன்றைக்கு தூக்கம் வரும். ஒரு 100 காவலர்கள் கிளம்பான நாடு போறான், மகிழ்ச்சியான மனிதன் யாருன்னு வீட்டு வீட்டு கதவை தட்டி கேட்டான், இங்க யார் மகிழ்ச்சியான மனிதன்? அடா போப்பா நீ வேற, இந்த ஊரில் யார் மகிழ்ச்சியான மனிதன்? அது பேச்சே வச்சுக்காத, யாரும் இங்க இல்ல. இப்படியே தேடி தேடி மகிழ்ச்சியான மனிதனை கண்டுபிடிக்கவில்லை. கடைசியில் ஒரு சத்திரத்தில் ஒரு பாட்டு கேட்டது, இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான மனிதன் நான் தான், பிறந்தது முதல் இன்று வரைக்கும் மகிழ்ச்சியாக இருப்பவன் நான் தான், இந்த உலகத்தில் உச்சகட்ட சந்தோஷ புருஷன் நான் தான் என்று ஒருவன் பாடிக்கொண்டிருந்தான். போய் பார்த்தால் ஒரு பிச்சைக்காரன். இந்த உலகத்தில் மகிழ்ச்சியான மனிதன் நீதானா? நான் தான். உன் சட்டையை கொடு, ராஜா அணிந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டார்களா? பிச்சைக்காரன் சொன்னானா, சட்டை இருந்தால் நான் எப்படி சந்தோஷமாக இருந்திருக்க முடியும்? சட்டை இல்லை, சொத்து இல்லை, சந்தோஷமாக இருக்கிறேன். சொத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னார்கள். அப்படித்தான் உங்களை எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள், எவ்வளவு தூய்க்கிறீர்கள் என்பதுதான் வாழ்க்கை. எவ்வளவு வைத்திருக்கிறீர்கள் என்பதல்ல வாழ்க்கை. எத்தனை காலம் வாழ்கிறீர்கள் என்பதல்ல வாழ்க்கை, எத்தனை காலம் வாழ வைத்தீர்கள் என்பது வாழ்க்கை. பெரியவர் அதான் சொல்றார், நீங்க மெல்ல மெல்ல மனிதர்களை வெறுக்காதீர்கள். அந்த ரூலில் நான் படித்த மிகப்பெரிய செய்தி, மனிதர்களை வெறுக்காதீர்கள். இது எவ்வளவு பெரிய செய்தி தெரியுமா? நீங்க ஒரு தொழிலாளி முதலாளியை வெறுக்காமல், கணவன் மனைவி வெறுக்காமல், பிள்ளை தாயை வெறுக்காமல் இருப்பதற்கு எவ்வளவு பெரிய முயற்சி வேண்டியிருக்கிறது தெரியுமா? நீங்கள் எவ்வளவு கொடுக்கிறீர்களோ அவ்வளவு பெறுகிறீர்கள், எவ்வளவு அன்பு செலுத்துகிறீர்களோ அவ்வளவு அன்பு காட்டப்படுகிறீர்கள், எவ்வளவு மதிக்கிறீர்களோ அவ்வளவு மதிக்கப்படுகிறீர்கள். நான் பார்த்த விஷயம் இதுதான். நான் பார்த்த விஷயம், எல்லோரையும் மதி. நான் காரில் உட்கார்ந்தவுடன் எனக்கு கடவுள் யார் தெரியுமா? என் டிரைவர். நான் சொன்னேன், நீ என்னை விட இந்த காருக்குள் தாப்பா உயர்ந்தவன், ஏனென்றால் எனக்கு கார் ஓட்ட தெரியாது. டிரைவர் கூட என்னை விட உயர்ந்தவர் என்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது. எல்லோரும் என்னை விட உயர்ந்தவர்கள். எங்கள் வீட்டில் எங்களுக்கு உணவு தயாரித்து கொடுக்கிறாரே ஒரு சமையல்கார பெண்மணி, அவர்கள் என்னை விட உயர்ந்தவர்கள். அந்த இடத்தில் எனக்கு சோறு சமைக்க தெரியாது, வெந்நீர் வைக்க தெரியாது. நான் ஆரம்பத்தில் அவசரமா சமைத்து நான் போட்டு ஒரு முறை சமைச்சு பார்த்தேன் சோறு. கல்லூரியில் தானா நானா ஸ்டவ் வாங்கி வரவே இல்லை சோறு, ஒட்டிக்கிச்சு பாத்திரத்துல. கடைசியில கேட்டா ஒலை வச்ச பிறகு அரிசி போடணுமா?
இது அப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. தண்ணி கொதிக்க விட்டு தான் அரிசியை போடணுமா. நான் அவசரத்துக்கு ரெண்டு வேகம் சேர்த்து வேகட்டுன்னு ஒத்து விட்டு ஒட்டிக்கிச்சு பாத்திரத்துல. இந்த அடிப்படை கூட தெரியாத நான் எப்படி உயர்ந்தவராக இருக்க முடியும்? எனக்கு தெரியாதது இந்த பிரபஞ்சத்தில் நிறைய, தெரிந்தது கொஞ்சம். அந்த கொஞ்சத்தை வைத்துக் கொண்டு தெரியாத உலகத்தை வாங்குவதற்கு முயற்சி செய்கிறேன். அதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் தான் வாழ்க்கை. நமக்கு தெரிந்த உலகத்தில் கொஞ்சத்தை விற்பனை செய்து தெரியாத பெரிய உலகத்தை வாங்குகிறான் மனிதன். எல்லோருமே அப்படித்தான். அரசியல்வாதி, விஞ்ஞானி, கலைஞன், சிற்பி, பெரிய அலுவலர், ஆட்சியாளர்கள் எல்லோருக்குமே அப்படித்தான். எல்லோருக்குமே. ஒரு முறை அப்பாதுரையார் வீட்டுக்கு போனேன். ஒரு இலக்கண சந்தேகம் கேட்கறதுக்கு. இலக்கண சந்தேகம் அப்பாதுரையார் வீட்டுக்கு போனேன். இந்த வெண்பாவில் தடை தட்டாமல் இருப்பது எப்படின்னு கேட்டுக்கு போனேன். எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். சங்க இலக்கியம் சொல்லிக் கொடுத்தார். தென்னாட்டு போர்க்களங்கள் சந்தேகம் கேட்டு சொல்லிக் கொடுத்தார். சொல்லிக் கொடுத்த பிறகு அப்புறம் ஒரு வேலைக்காரன் வந்தான். எப்பாப்பா இரு, போயிடாதன்னாரு. எதுக்கு இவனை இருக்க சொல்றேன்னு கேட்டேன். அவன் இருந்தா தான் எனக்கு இந்த டெலிபோன் டயல் பண்ண முடியும், இது எனக்கு தெரியாது. அப்பாதுரையாருக்கு நான் டெலிபோன் டயல் பண்ண தெரியாது, என் வேலைக்காரன் இருக்கிற போதுதான் நான் டெலிபோன் சுத்தி டயல் பண்ணிக்குவேன்னு சொன்னார் என்கிட்ட. எவ்வளவு பெரிய அறிஞர், தமிழை கரைத்து குடித்தவர். அவருக்கு அப்படி ஒரு விஷயம். எல்லாமே தெரிந்தவர் இருக்க முடியாது. முதலில் ஞானத்திற்கு முதல் திறவுகோல் தெரியுமா? எனக்கு தெரியாதது எது எது என்று பட்டியல் போடுவது. எனக்கு தெரியாதது எது எது என்று பட்டியல் போட்டாலே ஞானத்தின் திறவுகோல் வந்துவிடும். இந்த மகரிஷி போரற்ற உலகத்தை கனவு கண்டார் அல்லவா? அதை நினைத்துத்தான் ஆச்சரியப்படுகிறேன். 21ஆம் நூற்றாண்டில் 22ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. பெரியோர்களே, நீங்கள் எல்லாம் 100 ஆண்டு இருப்பீர்கள், இருக்க வேண்டும். 100 ஆண்டு இருக்கிற நீங்கள் இந்த மாற்றத்தை பார்க்கவே போகிறீர்கள். நிச்சயம் பார்க்க போகிறீர்கள். என்ன மாற்றங்கள் வரும் என்றால் ஆச்சரியப்படுவீர்கள். பிறந்தவுடன் ஒரு குழந்தையின் மணிக்கட்டில் ஒரு சிப் வைத்து தைக்கப்படும். அதுக்கு பிறகு அவன் பொய் சொல்ல முடியாது. அவன் எங்க இருக்கிறான், என்ன பேசினான் எல்லாம் பதிவாயிரும். இன்னொரு கையில ஒண்ணு, இந்த உலகத்தில் இனிமேல் 100 ஆண்டுகளுக்கு வரக்கூடிய எல்லா வியாதிகளுக்கும் மருந்தை அந்த சிப் சுரந்து கொள்ளும். தனியா மெடிக்கல் ஷாப்லாம் மூடிடுவாங்க. டாக்டர்லாம் கிடையாது. டாக்டர் பண்ணுகிற கூத்தலம் கொஞ்சம் நெஞ்சம். ஒரு ஸ்கேன் மிஷின் வாங்கிட்டு நம்மளை படுத்துற பாடு இருக்கிறதே அவர்கள். ஒரு ஆள் அழுதுகிட்டே போலாம் உள்ள. என்ன சார் என்ன ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டார் டாக்டர். எதுக்கு? தலைவலின்னு வந்தேன். அதுக்கு போ 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 அவசரமா போய் ஸ்கேன் எடுத்துக்கன்னு சொன்னாரு. வந்திருக்கேன் நான். நீங்க பரவாயில்லைன்னா இன்னொரு ஆளு, அவன் ஏற்கனவே படுத்திருக்கான். நீங்க பரவாயில்ல, நான் லெட்டர் கொடுக்க வந்த போஸ்ட்மேன் என்னையும் தான் படுக்க வச்சிருக்காங்க. இங்க வந்து அப்படித்தான். இந்த மெடிக்கல் ஷாப், இந்த மருந்து, அறுவை சிகிச்சை இதெல்லாம் ஒழிந்து போகும். நானோ டெக்னாலஜி கண்டுபிடிக்கிற விஷயத்தில் இவைகளெல்லாம் தீர்ந்தே போகும். விவசாயத்தை மெல்ல மெல்ல மனிதன் இடப்பெயர்ச்சி செய்ய போகிறான். நீரின் தேவை குறைய வேண்டும் என்றால் விவசாயத்துக்கும் தொழிற்சாலைக்குமான நீர் தான் அதிகமான நீர். மனிதன் பருகுகிற நீர் கொஞ்சம், விவசாயமும் தொழிற்சாலைகளும் குடிக்கிற நீர் தான் அதிகம். இந்த விவசாயத்திற்கு மாற்று கண்டறிய முடியுமா? மாத்திரைகளுக்கு கொண்டு வர முடியுமா? எப்படி கேட்டா, மேலே 3 மாதம் 4 மாதம் விண்வெளிக்கு போகிற மனிதன் உணவு கொண்டு செல்வதில்லை, உணவு வைத்துக் கொள்ள இடமில்லை, கழிப்பதற்கு கழிப்பறை இல்லை. கழிக்க தேவையில்லாத ஆனால் உடம்புக்கு ஊட்டம் தரக்கூடிய புரோட்டீன், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ் இருக்கிற மருந்தை கொண்டு போகிறான். கொண்டு போய்விட்டால் அவன் 3 மாதம் கழித்து திருப்பி வந்து பார்த்தால் அவன் உணவு இருந்தவில்லை. பூமியிலிருந்து போன மனிதனை விட தெளிவாக வருகிறான், நன்றாக இருக்கிறான். எடை வென்றால் கொஞ்சம் குறைந்திருக்கிறது, மற்றபடி தெளிவாக இருக்கிறான். இதை கண்டுபிடித்தார்கள் விஞ்ஞானிகள். விண்வெளிக்கு போன ஒருவன் 3 மாதம் மாத்திரைகளால் உயிர் வாழ முடியும் என்றால் மண்ணிலே இருக்கிற மனிதன் 100 மாதம் உயிர் வாழ முடியாதா? ஒரு இட்லி மாத்திரை கொடுங்க, எனக்கு ஒரு பீஸா மாத்திரை 2 பார்சல் பண்ணுங்க. பீஸா அந்த சுவையும் கிட்டும். இந்த பீத்து தின்ன வேண்டிய அவசியம் இல்லை. என்ன விஷயம் தெரியுமா? ஜீரண உறுப்புகள்லாம் சுருங்கி போயிடும். மனிதன் ஸ்பூன் மாதிரி ஆயிடுவான். தலை மட்டும் பெருசா இருக்கும், உடம்பு சுருங்கிடும். இது நினைக்காதீங்க. ஏன்னுகிட்டா இப்ப இருக்கக்கூடிய இந்த உருவம் பழைய மனிதனின் உருவம் அல்ல. அவன் 7 அடி இருந்தால்தான் அவன் விலங்கை வேட்டையாட முடிந்தது. அவனால் மரங்களில் ஏறி தாவி கனிபறிக்க முடிந்தது. தேவை மனிதனின் உயரத்தை மேலே வைத்திருந்தது. தேவை குறைய குறைய மனிதன் சுருங்கிவிட்டான். மனிதன் இந்த உயரம், இந்த 5.8, 5.9 அல்லது 6.2 என்பதெல்லாம் இடைக்கால உயரங்கள். இன்னும் உயரங்கள் குறையக்கூடும்.
மனிதன் மூளையால் மட்டுமே வாழக்கூடிய ஜீவராசியாக வாழக்கூடிய காலம் வந்தே தீரும். இந்த மாற்றங்கள்லாம் வரும். ஆனால் எந்த மாற்றம் வந்தாலும் ஒன்று மட்டும் இருக்கும், அடுத்தவன் மீது அன்பு செலுத்து. அது மட்டும் மாறாது. அன்பு செலுத்து, பாசம் செலுத்து, கருணை காட்டு. அது மட்டும் மாறாது. சென்டிமெண்ட்ஸ் உடைஞ்சு போகும், திருமணங்கள் இருக்காது. மனிதர்கள் திருமணம் என்கிற சடங்குல ஒழிஞ்சு போயிடும். இப்படித்தான் நேனோ டெக்னாலஜி திட்டம் தயாரிக்கிறது. நேனோ டெக்னாலஜி என்பது வந்தால் என்னென்ன மாற்றம் வந்துவிடும். இந்த செல்போன் வந்த பிறகு என்னென்ன மாற்றம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் எவ்வளவு புறம் பேசுகள் வளர்ந்து விட்டார்கள். நாட்டில் எங்கு பார்த்தாலும் ஒரு வணிகன் பேசினால் பொருள் இருக்கிறது. இத்தனை மணிக்கு வா என்று சொல்ல பொருள் இருக்கிறது. அடுத்த வீட்டில் என்ன விசேஷம் என்று அரை மணி நேரம் பேசுகிறார்களே. தமிழ்நாட்டில், இந்தியாவில் அதிகமான செல்போன் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு என்று பேர் வருகிறது. காரணம், நாம் தான் அதிகமாக பேச தெரிந்தவர்கள். பேசுவதையே ஒரு சுவையாக வைத்திருக்கிற நாடு நம்ம நாடுதான். எங்க ஊர்ல ஒரு களை எடுக்கிற ஒரு பெண்ணு கழுத்துல கட்டி தொங்க விட்டு இருந்தா செல்போன. என்னம்மா செல்போனு? ஆமா, காலையில இதெல்லாம் இல்லாம களை எடுக்க போக முடியுமா? வீட்டுக்கு போகணாமா? இது தெரிய வேண்டாமா? அது சரி, கழுத்துல தாலி மாதிரி கட்டி இருக்கியே, உன் தாலி எங்கன்னு கேட்டிருக்கான். அதை வித்துத்தானே இதை வாங்கினேன். இவ்வளவு மாற்றங்கள் வருகிறது. இந்த மாற்றங்களுக்கு பிறகும் கூட அடிப்படை உணர்வுகள், பாசம், அன்பு, கருணை, மதித்தல், அயலாரை பேணுதல் என்கிற கருத்து இருக்கிற வரைக்கும் தான் இந்த பூமி உயிரோடு இருக்கும். அப்புறம் இனிமே தீவிரவாதம் ஏன் வருகிறது யோசிச்சு பாருங்க. தீவிரவாதம் வருவதற்கு 2 காரணம். ஒன்று மத வழிப்பட்ட சிந்தனை அல்லது பண வழிப்பட்ட சிந்தனை. இந்த 2 தாங்க தீவிரவாதம். மத வழிப்பட்ட சிந்தனையும் பண வழிப்பட்ட சிந்தனையும் தான் தீவிரவாதம். இனிமேல் போர் வந்தால் இந்த வாளோடு வாள், வேலோடு வேல், தோளோடு தோள், துப்பாக்கியோடு துப்பாக்கி இதெல்லாம் கிடையாது. மைக்ரோபயாலஜியில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். இப்போ வேற ஒன்றும் கிடையாது. ஒரு பேனா கொண்டு போறீங்கல்ல, இந்த பேனா மூடியை அது மேல நிப்ப கழுத்தை கழற்றி விட்டு அந்த பேனாவில் கிருமிகளை நிரப்பி கொண்டு போனால் கண்டுபிடிக்க முடியாது. இது சிக்காது, விஞ்ஞான கருவிகளுக்கு சிக்காது. அது எதையும் கொண்டு போலாம். அப்படி கொண்டு போய் ஒரு பேனாவினுடைய கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ஒரு 3 சென்டிமீட்டர் உயரத்தில் நிரப்பப்பட்ட கிருமிகளை கொண்டு போய் ஒரு நீர்நிலையில் தெளித்து விட்டால் போதும். 5 லட்சம் மக்கள், 10 லட்சம் மக்கள் மாண்டு போவார்கள். இப்படி கண்டுபிடிக்கிறது தீவிரவாதம் புதுசா. இந்த உலகத்தை உண்டாக்குவதற்குத்தான் பல கோடி வருடங்கள் தேவைப்பட்டன. இந்த உலகத்தை அழிப்பதற்கு சில மாதங்கள் போதும் என்கிற மோசமான உலகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறோம். இப்போதுதான் அறிவு திருக்கோயிலின் தேவை தொடங்குகிறது. இப்போதுதான் உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற அந்த பெரிய வேட்கை இப்போதுதான் அதிகமாக விளைகிறது. வேதாத்திரி மகரிஷி அவருடைய கருத்துக்கள் அடுத்த நூற்றாண்டில் இந்த நூற்றாண்டை, இந்த மனித குலத்தை காக்க பிறந்த மகான் என்ற மாபெரும் பெருமை இந்த மகானுக்கு வந்தே தீரும். எப்படி சிந்தித்தார்? 3100 பற்றி 2000 சிந்தித்த மாமனிதன் எப்படி சிந்தித்தார் என்று இந்த பெருமகனுக்கு பெருமை வந்தே தீரும். போரற்ற உலகத்தை கண்டுபிடிக்காவிட்டால் விஞ்ஞான கண்டுபிடிப்பில் பயனில்லை, இந்த நாகரிகத்தில் பயனில்லை, இந்த உலகத்தை கட்டி காப்பதற்கான தத்துவங்களின் மீது பயனில்லை. இந்த உலகம் கட்டி காக்கப்பட வேண்டும், போரற்ற உலகம் வேண்டும். இத்தாலியில ஒரு கதை படிச்சேன். போர் என்ன செய்கிறதுன்னு கண்டுபிடிச்சான். ஒரு சிறுகதை படிச்சேன், ரொம்ப மனசை உருக்கிய சிறுகதை. ஒழுக்கம், பண்பாடு 2 வேண்டுமென்றால் மனிதனுக்கு 2 வேணும், கல்வியும் பொருளாதாரமும். இந்த வறுமைதான் மனித குலத்தின் ஒழுக்கத்தை எல்லாம் தீர்மானிக்கிறது. ஒழுக்கத்தை உடைப்பது, ஒழுக்கத்தை சிதைப்பது வறுமையின் பள்ளமும் செல்வத்தின் உச்சமும். செல்வம் உச்சத்தில் இருந்தாலும் மனிதன் நெறித வருகிறான், வறுமையின் பள்ளத்தில் இருந்தாலும் மனிதன் நெறித வருகிறான். இந்த 2க்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் ஒரு ஒழுக்கம் கட்டி காக்கப்படுகிறது. ஒரு படை வீரன் போர் முடிந்து திரும்புகிறான். அவன் ஊருக்குள்ள வர்றான். ஊருக்குள்ள ஒரு மாற்றத்தை பார்க்கிறான். தன் திருவழியே போகிறான். ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு லாந்தர் படிச்சுட்டு நெஞ்சு கனத்து போன ஒரு சிறுகதைங்க. ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் ஒரு லாந்தர், ஒரு இளம் பெண் லாந்தரோடு நிற்கிறாள். அந்த படைத்தலைவர் உள்ளே போனவுடனே என் வீட்டுக்கு இரவு தங்கிவிட்டு போகலாமே அப்படிங்கிறான். நெஞ்சு கனத்து போச்சு. இது என் ஊர் தானா? என் தெருவா? இந்த ஊரில் குலப்பெண்கள் இப்படி ஆகிவிட்டார்களா? இல்லை, எனக்காக ஒருத்தி காத்துக் கொண்டிருப்பாள். கடக்கிறான். 2வது லாந்தர் கூப்பிடுது, இங்கே இரவு தங்கிவிட்டு போகலாமே. இல்லை, எனக்காக ஒருத்தி காத்துக் கொண்டிருப்பாள்.
மூன்றாவது லாந்தர் கூப்பிடுகிறது, என் வீட்டில் இரவு தங்கிவிட்டு போகலாமே. இல்லை, எனக்காக ஒருத்தி காத்துக் கொண்டிருப்பாள். கடைசியில் லாந்தர் வருது, இங்கு வாருங்கள், என் வீட்டில் இரவு தங்கிவிட்டு போகலாமே. ஓ, பரிச்சயப்பட்ட குரலாக இருக்கிறதே. லாந்தரை வாங்கி தூக்கி பார்க்கிறான். யார் தனக்காக காத்துக் கொண்டிருப்பாள் என்று கருதினானோ அவளும் அந்த வரிசையில் கடைசியில் இருக்கிறாள். போர் இப்படி செய்யும். போர் வந்து விட்டால் ஒழுக்கம் போய்விடும், செல்வம் போய்விடும், நடைமுறை வாழ்க்கை போய்விடும், எல்லாம் போய்விடும். இந்த போர் என்பது பெருசு, குடும்ப சண்டை என்பது சிறுசு. குடும்ப சண்டையிலும் அப்படித்தான். எனவே அன்பு செலுத்துங்கள். அன்பு செலுத்துகிற வரைக்கும் தான் இந்த உலகம் நாகரிகம். உலகத்தின் மிகப்பெரிய எல்லா விதமான சிக்கலுக்கும் அடிப்படை தீர்வு அன்பு என்று நினைக்கிறேன் நான். அன்புதான் உலகத்தின் எல்லா சிக்கலுக்கும் தீர்வு. நீ படித்தவனோ படிக்காதவனோ, ஏழையோ பணக்காரனோ, நடுத்தர வர்க்கமோ மத்திய நடுத்தர வர்க்கமோ, எது வேண்டுமானாலும் மாறுபடலாம். ஆனால் அன்பு செலுத்துவதில் மாறுபடாத ஒரு சமூகம் தான் நாகரிகத்தை கட்டி காக்கிற சமூகம். அந்த அன்பு இந்த அறிவு திருக்கோயிலில் ஆரம்பமாகட்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். இந்த நாட்டில் இன்னும் புதிய புதிய விஷயங்கள் எல்லாம் வருகின்றன. அவர் சொல்கிறார், இந்த தண்ணீரை, எனக்கு வேதாத்திரியா சொன்ன கருத்துக்களிலேயே மிக 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 பிடித்த கருத்து, இந்திய அரசு அல்லது ஆசியா கண்டம் முழுக்க கவனிக்க வேண்டிய ஒரு கருத்து இதுதான். சிங்கப்பூர்ல இந்த பிரச்சனை இருக்கு, மலேசியால இந்த பிரச்சனை இருக்கு, இந்தோனேஷியால இந்த பிரச்சனை இருக்கு. ஏன் நம்ம மிடில் ஈஸ்ட்ல முழுக்க இந்த பிரச்சனை இருக்கு. அவர்களுக்கு ஒரே பிரச்சனை தெரியுமா? தண்ணீர். தண்ணீர் தான். 2 உலகப்போர் கண்டுவிட்டோம். 3ஆம் உலகப்போர் என்று ஒன்று வந்தால் அந்த 3ஆம் உலகப்போர் நிலத்துக்காக வராது, பணத்துக்காக வராது, பெட்ரோலுக்காக கூட வராது. 3ஆம் உலகப்போர் வந்தால் அது தண்ணீருக்காகத்தான் வர முடியும் என்ற ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இருக்கிறது. அது இப்பொழுது படணும். இதை முதல்ல கண்டுபிடிச்சவன் இஸ்ரேல். அவன் தான் சொட்டு நீர் பாசனம் கண்டுபிடிச்சான். அவன் தான் வாட்டர் மேனேஜ்மெண்ட், நீர் மேலாண்மை என்ற தத்துவத்தை அவன் தான் கண்டுபிடிச்சான். ஏன்னா அவனுக்கு தண்ணீர் குறைவு, பாலைவனம். அவன் தான் உயிர் வாழ தேவையான தண்ணீர், விரயத்தை தடுக்கக்கூடிய உத்திகள், தொழில்நுட்பம் அவன் கண்டுபிடிச்சான். ஏன் தெரியுமா சிக்கல் கேட்டீங்கன்னா, ஐயா இந்த பூமி ஒரு 50 லட்சம் மக்களோடு தொடங்கி இருக்கக்கூடும், அவ்வளவுதான் தொடங்கி இருக்கக்கூடும் இந்த உலகம் முழுக்கவே. இன்றைக்கு ஒரு 750 800 கோடி ஜனத்தொகை உள்ள நாடு உலகம் இது. இந்த 800 கோடி ஜனத்தொகையும் எந்த தண்ணீரை குடிக்க தெரியுமா? எவன் 1 லட்சம் மக்கள் எவ்வளவு தண்ணீரை குடித்தார்களோ அந்த 1 லட்சம் மக்கள் பருகிய தண்ணீரைத்தான் இந்த 800 கோடி பேர் பயன்படுத்தலாம். ஏனென்றால் இந்த பூமியில் தண்ணீர் என்பது புதிதாக உண்டாக்கப்படுவதில்லை, இருக்கிற தண்ணீர் தான். ஏன் தெரியுமா? விஞ்ஞானம் என்ன சொல்கிறது என்றால், உலகத்தில் 100 விழுக்காடு தண்ணீர். இந்த 100 விழுக்காட்டு தண்ணீரில் 97 விழுக்காடு கடல் நீர், உப்பு நீர். 1 விழுக்காட்டு தண்ணீர் சிகரங்களில் பனியாக உறைந்து கிடக்கிற தண்ணீர் 98. இன்னும் 1 விழுக்காட்டு தண்ணீர் மொண்டு கொள்ளப்படாத ஆழத்தில் நிலத்தின் அடியில் கிடக்கிறது, எடுக்க முடியாத பள்ளத்தில் கிடக்கிறது. மனித குலம் அன்று முதல் இன்று வரை பயன்படுத்துவதெல்லாம் இந்த 1% தண்ணீரை தான். இந்த 1% தண்ணீரின் சுழற்சி தான் மனித குலத்தை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் வேதாத்திரியா இதெல்லாம் யோசித்து சொல்லுகிறார். வேதாத்திரியா அவர்கள் இந்த நாட்டில் மழையை பொதுவுடைமை செய்தது மாதிரி, காற்றை பொதுவுடைமை செய்தது மாதிரி தண்ணீரையும் பொதுவுடைமை செய்ய வேண்டும், தண்ணீரை தேசியமயமாக்க வேண்டும் என்ற கருத்தை ஆழமாக சொல்லுகிறவர் வேதாத்திரியா. வேதாத்திரியம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய கருத்து தண்ணீரை மக்களுக்காக்கு, தண்ணீரை பொதுவுடைமை செய், தண்ணீர் இந்த மக்களுக்கு பொதுவாகட்டும் என்பதை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறார். தனிமனித வாழ்க்கையின் ஒழுக்கத்தையும் அவர் அதிகமாக சொல்லுவது பொது வாழ்க்கை ஒழுக்கத்தையும். ஒரு தனிமனித வாழ்க்கையில் ஒருவர் ஒழுங்கீனமாக இருந்தால் குடும்பம் மட்டும்தான் பாதிக்கப்படும். பொது வாழ்க்கையில் ஒருவன் ஒழுங்கீனமாக இருந்தால் ஒட்டுமொத்த சமூகமே பாதிக்கப்படும். இந்த நாட்டில் பொது வாழ்க்கைக்கு வருகிறவனுக்கு பயிற்சி இருக்கிறதா? கேளுங்க. ஒரு காவல்துறைக்கு ஒரு கான்ஸ்டபிள் எடுக்கிறார்கள், எல்லாம் பயிற்சி முடிஞ்சது. நீளம் தாண்டுதல், உயரமேறுதல், எடை, உயரம் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டார்கள். கண்டுபிடித்த பிறகு கடைசியில் ரிஜெக்ட் பண்றாங்க. கடைசியில கண்ணுல இந்த ஓரத்தில் ஒரு பூ விழுந்திருந்ததா, ஒரு மில்லிகிராம், 1 மில்லிமீட்டர் பூ இருந்தது. இந்த கண்ணில் விழுந்த பூ உனக்கு காவல்துறைக்கு தகுதி இல்லாத
ஒரு விஷயம், நீ வெளியே போ, உனக்கு செலக்ஷன் இல்லை என்று தள்ளுகிறார்கள். ஒரு 58 வயசு வரைக்கும் காவல்துறையில் பணியாற்றுகிற உடல் சக்தி மிக்க ஒரு இளைஞனை ஒரு கண்ணில் விழுந்த சின்ன பூ தள்ளிவிடுகிறது. அப்படி செலக்ட் பண்றீங்க. இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய, இந்த நாட்டுக்கு தத்துவங்கள் சொல்லக்கூடிய, ஒரு தலைமுறைக்கு வழிகாட்டக்கூடிய பெரியவர்களை நாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். யோசிங்க. ஒரு பெண் எடுக்கும் போது எவ்வளவு யோசிக்கிறீங்க? ஒரு பெண் கொடுக்கும் போது எவ்வளவு யோசிக்கிறீங்க? அவங்க வீட்டில் எல்லாம் ஜாதகத்தையே தேடுகிறீர்களே, சிபிஐயிடம் ஒப்படைக்கிறீர்களே குடும்பத்தை பத்தி விசாரிக்க. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி திருமணம் ஆகுமா, முடியுமா? அப்படி யோசிக்கிற போது யோசிங்கள். வேடிக்கையாக சொன்னார்கள், நம்ம இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தார் நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு அமைச்சர். இது யாரை குறிப்பிட்டு சொல்வதா ஒரு கருத்து. இந்தோனேஷியாவுக்கு போயிருந்தார். இந்தோனேஷியாவுக்கு போன இந்தோனேஷியா மினிஸ்டர் நம்மளை கூப்பிட்டு வாங்க வீட்டுக்கு டீ சாப்பிடலான்னு கூப்பிட்டுருக்காரு. கூட்டு போனா 4 மாடி வீடு, ஒரு குட்டி தாஜ்மஹால், பளபளப்பா இருக்கு. ஆச்சரியப்பட்டு போட்ட நம்மாளு மொட்டை மாடி விருந்து கொடுக்கிறாரு. எப்படிங்க இவ்வளவு பெரிய வீட்டை கட்டிங்க? 18,000 சதுரடி. என்ன இப்படி கட்டுறீங்க? வீடே ஒரு காரே ஒரு ஃப்ளோர்ல நிக்குது. எப்படி கட்டினீங்க? அதோ அங்க ஒரு பாலம் தெரியுதா? ஆமா, அதுல கட்டினது இருக்காரு அவரு. ஓ, ரொம்ப கெட்டிக்காரதா நீங்க. நம்மால் வந்துட்டாரு, இந்திய அமைச்சர் வந்துட்டாரு. ஒரு 6 மாசம் கழிச்சு அவர் இங்க வர்றாரு, இந்தோனேஷியா அமைச்சர். வாங்க எங்க வீட்லயும் டீ இருக்கு, சாப்பிடுங்க. கூட்டு போயிருக்காரு. அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் மலேசியா ஆளு. இவன் 8 மாடி கட்டியிருக்கான். ஒரு 7 கிரவுண்ட் புல்வெளியே இருக்குது. ஆச்சரியப்பட்டு போயிட்டான் மொட்டை மாடியில். எப்படி சார் கட்டினீங்க? அதோ அங்க ஒரு பாலம் தெரியுதா? தெரியலையே, அதுல கட்டினது. பொது வாழ்க்கைக்கு வருகிறவர்கள் இந்த பொது பணத்தை தன் சொந்த பணமாக, மக்கள் பணமாக கருதுகிற ஒரு மனோபாவத்தை வளர்க்க வேண்டும். பொது வாழ்க்கை இந்த குணத்தை கொண்டு வர வேண்டும். சாணக்கியன் வீட்டில் படித்துக் கொண்டிருந்தான். ஒரு கடவுளர் சந்திரகுப்தன் வந்தான். சந்திரகுப்தன் வந்துட்டு என்ன விஷயமாக வந்திருக்கிறான்? ராஜாங்க விஷயமாக உன்னோடு பேச வேண்டும். யாரு? சந்திரகுப்தன். ராஜாங்க விஷயமாக உன்னோடு பேச வேண்டும், கொஞ்சம் பொறு. இந்த விளக்க உப்பு அணைச்சார் சாணக்கியர். அணைச்சார் அந்த விளக்க. இன்னொரு விளக்க பத்த வச்சுக்கிட்டாரு. இப்ப சொன்னாரு. ஏன்? அந்த விளக்கு வெளிச்சத்தில் சொன்னால் கேட்காதா நான் பேசுவது? அப்படி அல்ல, அது என் சொந்த கணக்கு எழுதி கொண்டிருந்தேன். அந்த விளக்குக்கு நான் சொந்த எண்ணெய் போட்டிருந்தேன். நீ ராஜாங்க விஷயம் பேச நினைக்கிறாய். இது ராஜாங்க விளக்கு, நீ கொடுக்கிற எண்ணெயில் எரிவது. அது என் சொந்த கணக்கு, நான் வாங்கி போட்ட எண்ணெயில் எரிவது. இவ்வளவு திட்பம் இல்லை என்றால் பொது வாழ்க்கைக்கு வரலாமா? இளைஞர்கள் பொது வாழ்க்கைக்கு வர வேண்டும். படித்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள் வர வேண்டும். இந்த தேசத்தை சிந்திக்கக்கூடியவர்கள் வர வேண்டும். வந்தால்தான் இந்த தேசத்தை காப்பாற்றக்கூடிய வல்லமை அந்த தோள்களுக்கு இருந்தால்தான் உலக வல்லரசாக இந்தியா இன்னும் 25 ஆண்டுகளாவது ஆகும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. வர வேண்டும். அப்படிப்பட்டவர்களை உருவாக்குங்கள். வந்திருக்கிற தாய்மார்களே, நீங்கள் தெளிவான சிந்தனையோடு இருக்கிறீர்கள். வந்திருக்கிற பெருமக்களே, தெளிவான சிந்தனை இருக்கிறது உங்களுக்கு. இந்த அறிவு திருப்பு தெரியுமா? தனி மனித வாழ்க்கை என்றால் என்ன, பொது வாழ்க்கை என்றால் என்ன, இரண்டுக்குமான தெளிவை கொடுத்திருக்கிறது. உடம்பும் மனசும் சார்ந்தது உங்கள் தனி வாழ்க்கை, சமூகம் சார்ந்த வாழ்க்கை வேறு. இந்த சமூகம் சார்ந்த வாழ்க்கை இங்கிருந்துதான் தொடங்குகிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ உங்கள் பிள்ளைகள் அப்படி இருப்பார்கள். உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கிறார்களோ இந்த தேசம் அப்படி இருக்கும். ஆகவே அறிவு திருக்கோயிலுக்கு வந்த ஆண்டோர்களே, சான்றோர்களே, பெருமக்களே, இன்னும் உங்கள் இதயத்தை விரிவு செய்யுங்கள், எண்ணங்களை விரிவு செய்யுங்கள். உங்கள் சிந்தனைகளால் ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குங்கள். வெல்க வேதாத்திரியம், வாழ்க இங்கு வந்திருக்கிற பெருமக்கள், வாழ்க வளமுடன் என்று உங்கள் குரலில் என் குரலையும் இணைத்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.